வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி யாக்கே சீரீஸ் எபிசோட் 1ல் டேமேஜ்டாக இருக்கக்கூடிய உங்கள் தலைமுடியை ஸ்டெப் பை ஸ்டெப் நேச்சுரலி எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ஏர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ஏர் போரோசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா உங்கள் ஏர் போரோசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏர் கேர் பண்ணும்போது தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஏர் போரோசிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏருக்கு கொடுக்கக்கூடிய மாய்ஸ்டரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மை தான் ஏர் போரோசிட்டி. உங்கள் ஏர் போரோசிட்டியை தெரிஞ்சுக்க உதிர்ந்த உங்கள் தலைமுடியை கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போடுங்க. அப்படி போடும்போது அது ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது லோ போரோசிட்டி இருக்கக்கூடிய தலைமுடி. தண்ணி கடியிலையும் போகாமல் ஃப்ளோட்டும் ஆகாமல் மிடில்லையே நின்றுச்சுன்னா அது மீடியம் போரோசிட்டி இருக்கக்கூடிய தலைமுடி. தண்ணி கடியில் போயிட்டு நின்றுச்சுன்னா அது ஹை போரோசிட்டி இருக்கக்கூடிய தலைமுடி. அடுத்ததாக நம்ம ஏர் டேமேஜ் காசஸ் பற்றி பார்த்தோன்னா 3 மேஜர் காசஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட், புவர் ஏர் கேர் ஹேபிட்ஸ். செகண்ட், நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய டயட். தேர்ட், நம்ம மென்டல் ஹெல்த். இது மூணுமே நம்ம ஏர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் அதிக அளவு தாக்கம் செலுத்தக்கூடியது. நம்ம புவர் ஏர் கேர் ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோன்னா அதிக அளவு ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, அதிக அளவாக சன்லைட்டில் படுற மாதிரி முடியை வச்சுக்கிறது, வெட் ஏரை ப்ரஷ் பண்ணுறது, நாள் முழுக்க டைட்டான ஏர் ஸ்டைல்ஸ் வேர் பண்ணுறது, ஈவன் தூங்கும்போது கூட நம்ம ஏரை ரொம்ப டைட் பண்ணுறது, டவல் ட்ரை, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் டேமேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ஓவர் வாஷ் பண்ணுறது, ஓவர் ஆயிலிங் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து புவர் டயட் இன்டேக் பற்றி பார்த்தோன்னா நம்ம தலைமுடியே ப்ரோட்டீனால் ஆக்கப்பட்டது. ஸோ லேக் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக், நம்ம தலைமுடிக்கு தேவையான மல்டிவிட்டமின்ஸ் இன்டேக் பண்ணாமல் இருக்குது. இது எல்லாமே ஒரு மேஜர் ப்ராப்ளமாக காணப்படுது. லாஸ்ட்டாக நம்ம மென்டல் ஹெல்த். நவடேஸ் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். இது நம்ம மென்டல் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணுறதோட ஏர் ப்ராப்ளம்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது. என்னதான் நம்ம நிறைய ஏர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன்ஸ் இருக்கவே இருக்குது. முக்கியமாக அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே தெரியுது. இந்த மாதிரியான ஏர் டேமேஜஸ்க்கான சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏர் கேர், ஸ்கின் கேர், ஃபிட்னஸ், ஹெல்தி டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஹெல்தி லைஃப் வித் மீச் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, take care. Bye bye.